கல்யாண வீட்டு பிரெட் அல்வா இதைக்கு செய்வது இவ்வளோ ஈஸியா டெஸ்டியா எப்படி கல்யாண வீட்டு பிரெட் அல்வா செய்வது என்று தெரிந்து கொள்ளுங்கள். கல்யாண வீட்டு விருந்தில் பரிமாறப்படும் பிரெட் அல்வா ஸ்வீட் பலருக்கும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பிரெட் அல்வா சில பிரியாணி கடைகளில் சிக்னேச்சர் ரெசிபியாகவும் உள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பிரெட் அல்வாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இருக்கீங்களா? இல்லை ஏதாவது விசேஷத்திற்கு செய்ய வேண்டும் என பிளான் போட்டு இருக்கீங்களா? அதற்கு முன்பு இந்த பதிவை பாருங்கள். ஈஸியா டெஸ்டியா எப்படி கல்யாண வீட்டு பிரெட் அல்வா செய்வது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ யூடியூப்பில் சமையல் வீடியோக்களை வெளியிட்டு கலக்கி வரும் KVS டெக் தமிழ் VPS யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செஃப் கோவிந்தராஜ் கலக்கி வரும் கோவிந்தராஜ் இந்த ரெசிபியை செய்து காட்டியுள்ளார். கல்யாண வீட்டு பிரெட் அல்வா ரகசியத்தையும் பகிர்ந்துள்ளார். வாருங்கள் பார்க்கலாம். உணவு ஸ்டைல், உணவு சமையல் டிப்ஸ், பிரெட் ஹல்வா ரெசிபி இன் தமிழ். சுவையான பிரெட் அல்வா செய்வது எப்படி? குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான பிரெட் அல்வா வீட்டிலேயே செய்வது எப்படி என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அல்வா என்று சொன்னாலே நாக்கில் எச்சில் ஊறும். அதிலும் பிரெட் அல்வா என்றால் கேட்கவா வேண்டும். பிரியாணி சாப்பிட்ட பிறகு கடைசியாக பிரெட் அல்வாவை எடுத்து ஆற அமர்ந்து அதை பொறுமையாக ரசித்து சாப்பிடும் ருசியே அலாதியானது. அதிலும் கல்யாண வீட்டு பிரெட் அல்வாவின் வாசனை இலையில் பரிமாறும் போதே ஆளை சுண்டி இழுக்கும். இது மட்டுமா, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கும் பல ஹோட்டல்களில் பிரெட் அல்வா சிக்னேச்சர் ரெசிபியாகவும் உள்ளது. ஜாமூன், பாயாசம் வரிசையில் தற்போது ஹோட்டல் மற்றும் திருமணங்களில் பிரெட் அல்வா அதிகம் பரிமாறப்படுகிறது. இவை செய்வதற்கான நேரமும் மிக மிக குறைவு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் இந்த பிரெட் அல்வாவை வீட்டில் இதுவரை செய்து பார்த்திருக்கீங்களா? அல்லது பண்டிகை நாட்களில் செய்ய வேண்டும் என எண்ணம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அப்படின்றென்றால் உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உதவும். பிரெட் அல்வா செய்முறையை இந்த பதிவில் பகிர்கிறோம். தேவையான பொருட்கள்: பிரெட், நெய், எண்ணெய், முந்திரி, பாதாம், சர்க்கரை, திராட்சை. செய்முறை 1. முதலில் இந்த அல்வாவுக்கு பால் பிரெட் துண்டுகளை தான் பயன்படுத்த வேண்டும், மறந்து விடாதீர்கள். 2. எடுத்துக்கொண்ட பிரெட் துண்டுகளின் ஓரத்தை நீக்கிவிட்டு ஸ்லைஸாக வெட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 3. பின்பு கடாயில் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, பாதாம் ஆகியவற்றை சேர்த்து வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாச்சன் 1 கப் சர்க்கரையை கரைத்து பாகு போல் கரைத்து கொள்ள வேண்டும். திக்கான பதத்திற்கு வந்தவுடன் அதில் பொரித்த பிரெட் துண்டுகளை சேர்க்க வேண்டும். 5. பின்பு பொறுமையாக அந்த பிரெட் துண்டுகள் கரையும் வரை கிளற வேண்டும். இடையில் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்து கொள்ள வேண்டும். பாலையும் சேர்க்க வேண்டும். 7. பாலை சேர்த்து 5 நிமிடத்திற்கு இடைவிடாமல் கிளற வேண்டும். இறக்கும்போது வறுத்து வைத்துள்ள நட்ஸ்களை சேர்க்க வேண்டும். 8. அவ்வளவுதான், டேஸ்டியான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா தயார். இந்த ஈஸி பிரெட் ஹல்வா நான் நீண்ட நாட்களாக முயற்சிக்க விரும்பிய ஒன்று. நான் இதற்கு முன்பு இதை சுவைத்ததில்லை, ஆனால் இது நல்ல சுவையாகவும் கோதுமை ஹல்வாவைப் போலவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் இதை பயன்படுத்த முடிவு செய்தேன். அது மிகவும் அருமையாக இருந்தது. இந்த செய்முறை மிகவும் எளிமையானது மற்றும் அடிப்படையானது. நீங்கள் ஏற்கனவே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மட்டுமே உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஹல்வா மிகவும் எளிதானது மற்றும் இது ஒரு சில ரொட்டி துண்டுகளுடன் நல்லளவு ஹல்வாவை தருகிறது. எனவே நீங்கள் ஒரு பெரிய தொகுப்பை உருவாக்கினால் இதை குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைக்கலாம். நீங்கள் விரும்பும் போதெல்லாம் மைக்ரோவேவ் அல்லது ஒரு சிறிய பாத்திரத்தில் அதை மீண்டும் சூடாகவோ அனுபவிக்கலாம். நான் கோதுமை அல்வா, கார்ன்ஃப்ளவர் ஹல்வா, கேரட் ஹல்வா போன்றவற்றை செய்ய விரும்புகிறேன். ஹல்வா தீபாவளி சமயங்களில் செய்யப்படும் ஒரு பிரபலமான இந்திய இனிப்பு ஆகும். ரொட்டி ஹல்வா இந்த நாட்களில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. விசேஷமாக இது திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் விசேஷ சமயங்களில் பரிமாறப்படுகிறது. ஹல்வா ரொட்டி நெய், சர்க்கரை, பால் மற்றும் உலர்ந்த பழங்கள் மற்றும் கொட்டைகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பாரம்பரியமாக ரொட்டி துண்டுகள் தனித்தனியாக நெய்யில் வறுக்கப்படுகிறது. ஒரு சரம் நிலைத்தன்மையை அடையும் வரை சர்க்கரை பாகு தயாரிக்கப்படுகிறது. சிரப் வறுத்த ரொட்டியின் மீது நொறுக்கப்பட்ட கோயா, பால் பவுடர் அல்லது மில்க் மெய்ட் ஆகியவற்றுடன் ஊற்றப்படுகிறது. கடாயின் பக்கங்களில் ஹல்வா வெளியேறும் வரை இது சமைக்கப்படுகிறது. பிரெட் ஹல்வா 30 நிமிடங்களுக்குள் பரிமாற தயாராக உள்ளது. எனது பதிப்பு மிகவும் எளிதானது. வறுத்த ரொட்டி பாலில் சமைக்கப்படுகிறது. சர்க்கரை சேர்த்து ஹல்வா நிலைத்தன்மையை அடையும் வரை சமைக்கப்படுகிறது. இந்த ஹல்வா செய்ய வெள்ளை ரொட்டி துண்டுகளை பயன்படுத்தவும். வெள்ளை ரொட்டிக்கு பதிலாக பழுப்பு ரொட்டி பயன்படுத்தலாம்.
ரொட்டியிலிருந்து மேலோட்டத்தை அகற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரெட் ஹல்வாவின் நிறம் வறுத்த ரொட்டியின் நிறத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே ரொட்டியை தாராளமாக நெய்யில் பொன்னிறமாகவும் மிருதுவாகவும் வறுக்கவும். சர்க்கரை பிரெட் ஹல்வா செய்யும் போது மில்க் மெய்ட் பயன்படுத்தினால் சர்க்கரையை குறைவாக சேர்க்கவும். பால் முழு கொழுப்பு பால் வறுத்த ரொட்டியில் சேர்க்கப்படுகிறது. ரொட்டி சிதைந்து கெட்டியாகும் வரை பாலில் சமைக்கப்படுகிறது. நெய் ரொட்டியை நெய்யில் மிருதுவாக வறுக்க வேண்டும். இது சுவையை அதிகரிக்கும். உலர் பழங்கள் மற்றும் கொட்டைகள், முந்திரி மற்றும் கிஷ்மிஷ் ஆகியவை ஹல்வாவில் பயன்படுத்தப்படும் பொதுவான மூலப்பொருள். நீங்கள் விரும்பியபடி எந்த கொட்டைகளையும் சேர்க்கலாம். சூடாக்கி முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். கிஷ்மிஷில் சேர்த்து வறுக்கவும். அதை அகற்றி ஒதுக்கி வைக்கவும். நீங்கள் அதிக பால் சேர்க்கலாம். எந்த கொட்டைகள் மற்றும் உலர்ந்த பழங்கள் சேர்க்க முடியும் அவற்றை நெய்யில் வறுத்து பயன்படுத்தவும். அதிக சுவைக்காக ஹல்வாவில் 3 டீஸ்பூன் இனிப்பு அமுக்கப்பட்ட பால் அல்லது கோயாவை சேர்க்கலாம். வீட்டு பிரெட் அல்வா தயார். இந்த செய்முறையை பின்பற்றி அசத்தலான பிரெட் அல்வா வீட்டிலேயே செய்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். இந்த பதிவு பிறருக்கும் பயன்பெற இதனை பகிரலாமே. மேலும் லைக் செய்யவும். KVS டெக் தமிழ் VPS சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதிவை காணலாம். நன்றி, வணக்கம்.